Hi traders, I am name Manivanan. நான் ஒரு NISM certified research analyst. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு டோட்டல் நிஃப்டி ஓப்பனிங்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செல் ஆஃப்லேயே தான் இருந்துச்சு. ஓப்பனிங்லேருந்தே வந்துட்டு கண்டினியூஸாக செல் சைடே தான் வந்துகிட்டே இருந்தது. எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், ஏன் இது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் ரேட் இல்லாமல் எல்லாமே டோட்டல் வேர்ல்டு மார்க்கெட்டில் எல்லாமே டவுன் சைடு ஏன் இது வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். நேற்று இரவு வந்துட்டு என்ன, அதாவது யூஎஸ் மார்க்கெட்லலாம் என்ன நடந்தது, ப்ளஸ் எதனால் இந்த டவுன் வந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம யூஎஸ் மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப செலிமிஷன். நாஸ்டாக்ல ஆல்மோஸ்ட் ஒரு 300 பாயிண்ட் பக்கம் டவுனில் தான் இருந்துச்சு. அது எதனால் அந்த 300 பாயிண்ட்டு வந்துட்டு நாஸ்டாக் டவுனில் இருந்துச்சு, அதுக்கான ஒரு காரணம் கிடையாது, அதுக்கான பல காரணங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்டோட டென்ஷன்ஸ் தான். அதாவது யுஎஸ்க்கும் ஈரானுக்கும் உள்ள டென்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியுது. ப்ளஸ் அது இல்லாமல் வந்துட்டு நேற்று முக்கியமாக வந்துட்டு ஒரு ஆயில் டேங்கர்ஸில் வந்துட்டு அட்டாக் நடந்ததாக வந்துட்டு நியூஸ் வெளியே வந்ததுலேருந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேனிக் க்ரியேட் பண்ணியிருக்குது அந்த நியூஸ் வந்துட்டு. ப்ளஸ் இப்போது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக்காக தான் வந்துட்டு வெசல் மூவ்மெண்ட்டில் வந்துட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த அட்டாக் மூலமாக பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்துட்டு அந்த வெசல் மூவ்மெண்ட்லாம் வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டென்ஷன்னால தான் வந்துட்டு குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்துட்டு வீக்காக இருந்துச்சு. ப்ளஸ் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ப்ராப்ளம்னால தான் இவ்வளோ வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இறங்கிடுது. இப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு 24,500 வரைக்குமே நிஃப்டி போயிருந்தது. பட் அகைன் வந்துட்டு சேம் திரும்ப பழைய சுச்சுவேஷன், அதே ப்ராப்ளம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஹெவி ஒரு 600 பாயிண்ட் பக்கம் செல் ஆஃப் வந்துச்சு. ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் சர்ச். அதாவது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் இந்த நியூஸ் வந்ததுலேருந்து க்ரூட் ஆயில் ஆல்மோஸ்ட் ஒரு 3% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த க்ரூட் ஆயில் திரும்பவும் டிமாண்டு வர ஆரம்பிச்சிருமோ அப்படின்ற ஒரு பதட்டத்தில் டோட்டல் எல்லா குளோபல் மார்க்கெட்டும் வந்துட்டு செல் ஆஃப் நோக்கி போயிடுச்சு. ஸோ அதே ட்ரெண்டு நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் வந்துட்டு ஓப்பனிங்லேருந்து கண்டினியூ ஆயிடுச்சு. இது க்ரூட் ஆயிலும் ஒரு மெயினான ரீசனாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அடைச்சிட்டா திரும்ப வந்துட்டு க்ரூட் ஆயில் டிமாண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். க்ரூட் ஆயில் வந்துட்டு 120 பேரல்லேருந்து இப்போ தான் வந்துட்டு ஒரு 72 பேரலுக்கு வந்துட்டு டவுன் ஆச்சு. ஸோ திரும்ப இந்த ப்ராப்ளம் ரைஸ் ஆகும்போது என்ன ஆகும், திரும்ப வந்துட்டு க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது நமக்கு இன்னும் வந்துட்டு நெகட்டிவான இதை தான் க்ரியேட் பண்ணும். இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு க்ரூட் ஆயில் வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதுவும் மெயினாக வந்துட்டு மிடில் ஈஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இந்தியா வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்துட்டு இம்போர்ட் பில்லு அதிகமாகும், ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். இது மாதிரி ரீசன்ஸ்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த நியூஸஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நெகட்டிவ். ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ யூஎஸ் டாலர் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப நெகட்டிவ் நியூஸு. ஸோ இதுவும் இந்த மாதிரி சில நியூஸஸ் எல்லாமே சேர்ந்ததுனால ஒட்டுமொத்தமாக வந்துட்டு நமக்கு மார்க்கெட்டில் டோட்டல் செல் ஆஃப் வந்துட்டு கிரியேட் ஆகிருக்கு. இன்றைக்கி ஏசியன் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நிக்கி, ஹாங்சங் எல்லாமே வந்துட்டு ஓப்பனிங்லேருந்து செல் ஆஃப்லேயே தான் இருந்துச்சு. இப்போ நம்மளும் ஏசியன் மார்க்கெட்டில் தானே இருக்கோம், நம்ம மட்டும் என்ன மாதிரி ஏறிட போகுது, ஓப்பனிங்லேருந்து நம்மளும் கூட்ட அடின்னு அடிக்க ஆரம்பித்தாங்க. அதாவது நம்ம ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட் வந்துட்டு நிஃப்டி வந்து டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஒரு 10:30 மணிக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெக்கவரி மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 24,200 ரேஞ்சிலேருந்து 24,298 வரைக்கும் நிஃப்டி ஸ்பாட் வந்துட்டு மூவ் ஆச்சு. ஆனால் அது வந்துட்டு சஸ்டெயின் பண்ண முடியல. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் என்னோட வாட்ஸ்அப் சேனலில் 24,320க்கு கீழே செல் அப்டேட் கொடுத்துருந்தேன் கரெக்டாக. ஆனால் அது ஓப்பனிங் கேப் டவுன் ஆயிடுச்சு. பட் ஆனால் எகைன் வந்துட்டு அந்த ரேஞ்ச் வந்து டெஸ்ட் பண்ணிச்சு, 24,300 ரேஞ்சு வந்துட்டு டெஸ்ட் பண்ணிச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதை சஸ்டெயின் பண்ண முடியாமல் அங்கேருந்து செல் ஆஃப் வந்துச்சு. மதியம் பார்த்தீங்கன்னா நமக்கு
ஒரு யூரோப் ஓப்பன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய வந்துட்டு அந்த மார்னிங் இருந்த ரேஞ்சிலேயே தான் அந்த ரேஞ்சிலேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதாவது மார்னிங் போட்டலோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதாவது 24,220 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே, சாரி 24,205 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த 1:30 மணிக்கு கரெக்டாக நம்ம அந்த யூரோப் ஓப்பனிங் டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லோவை பிரேக் ஆகிட்டு சடன் செல் ஆஃப். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேண்டில், அதாவது 5 மினிட்ஸ் கேண்டில் ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் அடிச்சிட்டாங்க. அதாவது இன்னைக்கு மார்க்கெட் செல் ஆஃப் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த செக்டார் அந்த செக்டார்லாம் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. டோட்டலு எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லா செக்டாரையும் பிடிச்சி அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. ஆட்டோ, ஐடி, பேங்கிங்கு, எனர்ஜி, எதையும் விட்டு வைக்கல. எல்லா செக்டார்ஸையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிருந்தாங்க. ப்ளஸ் இன்னைக்கு மார்க்கெட்டோட பிரெத் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவில் வந்துட்டு டிக்ளைன்ஸ் தான், மோஸ்ட்லி எல்லாமே டிக்ளைன்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு மார்க்கெட் ரெக்கவரிக்கான எந்த சான்ஸுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் க்ளோசிங் அதாவது 3 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு, அதாவது 23,805 லோ வந்தால் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா 23,920 வரைக்குமே வந்துட்டு ஒரு 115 பாயிண்ட் வந்துட்டு ரெக்கவரி கொடுத்து அங்கேருந்து ஒரு சின்ன ஆறுதல் மாதிரி கொடுத்து மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கா. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இப்போ கூட 55 பாயிண்ட் பாசிட்டிவோட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் அது ஈவினிங் நம்ம யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதே ரேஞ்ச் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப டவுட் தான். ஏன்னா திரும்பவும் வந்து மிடில் ஈஸ்ட்ல இன்னும் டென்ஷன்ஸ் அதிகரிச்சது அப்படின்னா நிஃப்டினால இந்த 23,800 வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் அதை சஸ்டெயின் பண்ண முடியாது. அகைன் ஒரு செல் ஆஃப் இருந்ததுன்னா 23,400 வரைக்குமே வந்துட்டு டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ப்ளஸ் அது வந்துட்டு என்னன்னா இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன் வந்துட்டு இன்னும் அப்படியே சஸ்டெயின் ஆகி நின்னா மட்டும்தான் அந்த லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நிஃப்டி இப்போ வந்துட்டு பேர் மார்க்கெட்டுக்கு போயிடுச்சா அப்படின்ற கேள்வி சில பேர் வந்துட்டு கேட்டிருக்காங்க. பட் ஆனால் பேர் மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் குளோபல் அன்சர்டனிட்டி இப்படியே வந்து தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி வந்துட்டு அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது இப்படியே போச்சுன்னா வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் அதாவது இன்னும் கொஞ்சம் கன்சல்டேஷனுக்காக இன்னும் கொஞ்சம் ஒரு 300 பாயிண்ட் கூட கீழே வந்துட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதாவது நேற்று எஃப்ஐஐ அண்ட் டிஐஎஸ் டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்துட்டு ஒரு 400 கோடிக்கு நேற்றுக்கு பை பண்ணியிருந்தாங்க. அதே வந்துட்டு டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நெகட்டிவ்ல நேற்று 240 கோடிக்கு வந்துட்டு செல் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் எஃப்ஐஐ டிஐஎஸ் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எஃப்ஐஎஸ் வந்துட்டு செல்லிங்லேயே தான் இருந்தாங்க. பட் ஆனால் டிஐஎஸ் வந்துட்டு அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ முடிஞ்சு பையிங் பண்ணாங்க. பட் ஆனால் அதையும் மீறி ஐவி செல் ஆஃப் வந்ததுனால எஃப்ஐஎஸ்எஸோட செல்லிங் அதிகமான ரேஷியோவில் இருந்ததுனால டிஐ சப்போர்ட் பண்ணாலும் மார்க்கெட் வந்துட்டு அங்கே மேல் லெவலில் சஸ்டெயின் பண்ணி நிறுத்த முடியல. ஸோ அதனால வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு இப்போ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும். பட் ஆனால் அது வந்துட்டு பேஸ்ட் ஆன் மிடில் ஈஸ்ட் டென்ஷனை பொறுத்து அது அமையும். இப்போ இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ், அதாவது வந்துட்டு ஒரு ஃபியர் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் விக்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அது இந்தியன் விக்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு வால்டிலிட்டி வந்துட்டு நமக்கு அதிகமாக இதாகும். ஸோ இதன் மூலமாக வந்துட்டு நாளைக்கு பெரிய ஸ்விங்ஸ் வரதுக்கான ஸ்விங் ட்ரேட்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் காசிஷாக இருக்க வேண்டிய டைம். ஏன்னா ப்ரீமியம்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி விக்ஸ் அதிகமாகிறப்போ ஆப்ஷன் ப்ரீமியம் வந்துட்டு ஹையரில் இருக்கும். ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் அதுவும் முக்கியமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேணும். நிஃப்டியோட நாளைக்கு மேஜரான சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கு வந்துட்டு 23,810 வந்துட்டு ஒரு மேஜரான சப்போர்ட்டு. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 25 ஜூன் வச்ச லோ, அது 23 வந்து 23rd அன்னைக்கு வச்ச லோ தான் அந்த லோ. ஸோ நாளைக்கு வந்துட்டு இன்றைக்கி லோ பார்த்தீங்கன்னா 23,840 வரைக்கும் வந்திருக்கு. அந்த 23,810 வந்துட்டு பிரேக் ஆகலை. ஸோ நாளைக்கு இந்த லெவல்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும். ஒருவேளை இது பிரேக் ஆகுது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,700 ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்துட்டு 23,450 தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது நமக்கு. அதே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னையோட ஹை வந்துட்டு 24,330. ஸோ 24,330 வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா 23,500 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே பேங்க் நிஃப்டியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு அடுத்த இமீடியட் சப்போர்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,600 இமீடியட் சப்போர்ட்டு. இது வந்துட்டு நான் சொல்கிறது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 56,000 வந்துட்டு மேஜரான சப்போர்ட் இருக்குது. அதே ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 58,000 58,000 ஒரு மேஜர் சப்போர்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு 58,400 வந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் சப்போர்ட் இருக்குது. இதே இந்த நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்செக்ஸ் நாளைக்கு வந்துட்டு வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ 75,000த்தில் பார்த்தீங்கன்னா 75,000 ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா கால் வந்துட்டு ஒரு 12 லேக்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே வந்துட்டு புட் சைடு பார்த்தீங்கன்னா 18 லேக்ஸ் வந்துட்டு கான்ட்ராக்ட்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அப்போ நாளைக்கு நமக்கு 76,500 வந்துட்டு ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி க்ளோஸ் ஆனது ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இதை மிஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இடையில எங்கேயுமே புட்டு ஒன்றும் பெருசாக எதுவுமே ரைட் பண்ணலை. 76,400 புட்டில் வந்துட்டு ஒரு 9 லேக் கான்ட்ராக்ட்ஸ் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. அதே நெக்ஸ்ட்டு அடுத்த மேஜரான சப்போர்ட் சென்செக்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76,000 வந்துட்டு ஒரு 17 லேக்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக வந்துட்டு 76,000 இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 76,600 700லாம் வந்துட்டு கால் ஆப்ஷன் ஒன்றும் பெருசாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு 77,000 தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. காலில் 18 லேக் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு நாளைக்கு மேஜரான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒருவேளை நாளைக்கு உங்களுக்கு கேப் அப்போ அல்லது கிடச்சி ஒரு 77,000 நியராக வந்துட்டு சென்செக்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 100 பாயிண்ட்டு சென்செக்ஸில் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு புட் ஆப்ஷன் எடுத்து பார்க்கலாம். அல்லது 76,000 வந்துட்டு ஓப்பனிங்லேயே கேப் டவுனில் 76,000 வந்துச்சுன்னா அந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அப்படியே மெயின்டைன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த இடத்துல கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணிவிட்டு அதை ஸ்டாப் லாஸை வச்சுட்டு ஒரு 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கால் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு இன்ட்ராடே ஸ்டாக் பிக் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 11th ஜூன் வந்துட்டு லோ வந்துட்டு 3,854 ரூபா வந்திருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம இந்த ரேஞ்சு வந்துட்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம இங்கே ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இது கிராஸ் ஆகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நின்று ட்ரேட் ஆச்சு அப்படின்னா இங்கே ஒரு செல் என்ட்ரி எடுத்துகிட்டு 1% ஃபஸ்ட் டார்கெட் 2% செகண்ட் டார்கெட் வச்சுக்கோங்க. 0.5% வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அதே வந்துட்டு இன்னொரு ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஸ்கான் டாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 29th ஜூன் வந்துட்டு இங்கே லோ செட் பண்ணியிருக்கான். அது ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது 2,436 ரூபா. ஸோ 2,435 ரூபாய்க்கு கீழே நாளைக்கு பிரேக் ஆகுது அப்படின்னா செல் என்ட்ரி எடுத்துகிட்டு 1% டார்கெட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட் 2% வச்சுட்டு 0.5% வச்சுட்டு 0.5% ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு என்ட்ரி எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ப்ளஸ் இன்ஸ்டா சேனலோட லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஹாப்பி ட்ரேடிங்.